அனைவருக்கும் இனிய வணக்கம். நான் சைனாப்சல் யோகா சென்டர் மாஸ்டர் ஜேஎஸ்எஸ் பானர்ஜி பேசுகிறேன். இந்த காணொலியில் நாம் எதை பற்றி பார்க்க இருக்கிறோம் என்றால், ஆரம்ப நிலையில் யோகா பயிலக்கூடிய, ஆசனங்கள் பயிலக்கூடிய பயிற்சியாளர்களுக்கு பயன்படும் வகையில் எளிமையான சில ஆசனங்களை நாம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக நாம் செய்யக்கூடிய ஆசனம் பக்த கோணாசனம். அந்த ஆசனம் தண்டாசன நிலையில் அமர்ந்து செய்ய வேண்டும். அந்த ஆசனத்திற்கு 2 கால் பாதங்களும் இணைத்து வைத்துக்கொண்டு, வணக்கம் சொல்வது போல இணைத்து வைத்துக்கொண்டு, இருபுறமும் கால் முழங்கால்கள் தரையில் படும்படியாக வைத்துக்கொள்ள வேண்டும். முதுகெலும்பு நேராக இருக்க வேண்டும். கைகளை வணங்கி இருந்து கொள்வது. இது பக்த கோணாசனமாகும். அடுத்த ஆசனமாக நாற்காலியில் அமர்வது போன்ற ஆசனம் உத்கட்டாசனம். இந்த ஆசனம் செய்யும் பொழுது நம்முடைய தொடை பகுதிகளுக்கு மிகவும் பலத்தை கொடுக்கிறது. பிட்ட பகுதியில் உள்ள கொழுப்புகளை கரைப்பதற்கு இந்த ஆசனம் உதவுகிறது. கைகளை முன்னோக்கி நீட்டிக்கொண்டு கால்களை ஒரு அரை அடி வீதியில் வைத்து உடலை நாற்காலியில் அமர்வது போன்று செய்யக்கூடிய ஆசனம். இந்த ஆசனம் உத்கட்டாசனமாகும். அடுத்த ஆசனமாக அர்த்த கடி சக்கராசனம். இந்த ஆசனம் செய்யும்போது கால்கள் இரண்டையும் இணைத்து வைத்துக்கொண்டு ஒரு கையை மேல் நோக்கி காதை தொட்டு நேராக இருக்கும்படியாக உயர்த்தி கொள்ள வேண்டும். மற்றொரு கை தொடைப்பகுதியில் வைத்துக்கொண்டு மேல் உயர்த்திய கையினுடைய மறுபுறம், அதாவது கீழே இருக்கக்கூடிய பக்கமாக நாம் உடலை சரித்து கொள்ள வேண்டும். இவ்வாறாக மறு கையிலும் இந்த ஆசனத்தை நாம் செய்து கொள்ளலாம். அடுத்த ஆசனமாக நாம் செய்ய இருப்பது சுத்த வீராசனம் என்ற ஒரு ஆசனம். இது கால்களுக்கு பலத்தை கொடுப்பதோடு உடலில் இந்த வெரிகோஸ் வெயின் போன்ற பிரச்சனைகள் வராமல் தடுக்க இந்த ஆசனம் உதவுகிறது. அதற்கு வஜ்ராசன நிலையில் அமர்ந்து கொண்டு 2 கால் பாதங்களும் தொடைப்பகுதிக்கு வெளியில் வரும்படியாக வைத்துக் கொள்ள வேண்டும். பின்பு கைகளை நேராக மேல் உயர்த்தி தலைப்பகுதி தரையில் இடித்து விடாமல் மெதுவாக நாம் படுத்துக்கொள்ள வேண்டும். சுத்த வீராசனம். அடுத்த ஆசனம் மகாமுத்ராசனம். வஜ்ராசன நிலையில் அமர்ந்து கொண்டு 2 கைகளையும் முதுகுக்கு பின்பக்கம் கொண்டு சென்று ஒரு கையை மடக்கி கொள்ள வேண்டும். விரல்களை மறு கையால் மணிக்கட்டில் பிடித்து கொள்ள வேண்டும். பிடித்துக்கொண்டு மெதுவாக மூச்சை வெளியே விட்டுக்கொண்டே நம்முடைய நாடி பகுதியும் நெற்றி பகுதி தரையில் படும்படியாக முன்னோக்கி நாம் படுத்துக்கொள்ள வேண்டும். இது மகாமுத்ரா என்ற ஆசனமாகும். அடுத்த ஆசனமாக யோக முத்ரா என்ற ஆசனத்தை செய்ய இருக்கிறோம். யோக முத்ரா என்ற ஆசனம் மகாமுத்ராசனம் செய்தது போன்றே பத்மாசனத்தில் நாம் செய்து கொள்ள வேண்டும். கால்களில் முதலில் பத்மாசனத்தை கொண்டு வந்து அதன் பின்பு 2 கைகளையும் பின்னோக்கி கொண்டு சென்று ஒரு கை விரல்களை முழுமையாக மடக்கி மற்றொரு கையை கொண்டு அது மணிக்கட்டில் பிடித்து கொண்டு நாடி பகுதி அல்லது நெற்றி பகுதி தரையில் படும்படியாக நாம் கீழ் நோக்கி படுத்துக்கொள்ள வேண்டும். இது யோக முத்ரா என்ற ஆசனமாகும். இவ்வாறாக எளிமையான ஆசனங்களை நாம் தொடர்ச்சியாக செய்து பயன்பெறலாம். இந்த காணொளி மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நம்புகிறேன். எங்களுடைய யோக சிற்பி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. சந்தேகங்களை அலைபேசியில் அழைத்து தெளிவு பெற்ற பின்பு இந்த ஆசனங்களை நீங்கள் பயிற்சி செய்து கொள்ளலாம். மேலும் கற்றுக்கொள்ள ஆர்வமுள்ள மாணவர்கள் நீங்கள் செய்யக்கூடிய பயிற்சி காணொலியை எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பி தந்து அதிலுள்ள தவறுகளை நாங்கள் திருத்தம் செய்து அனுப்பிய பின்பு அதனை சரி செய்து நீங்களும் பழகிக்கொள்ளலாம். வாழ்க வளமுடன். காட் பிளஸ் யூ.